எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு யூடியூபர்னு எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் போட போகிறேன். நான் அஜித்தை பற்றியோ விஜயை பற்றியோ இல்லை த்ரிஷாவை பற்றியோ அவங்கள பற்றிலாம் நான் ரிவ்யூ பண்ண மாட்டேங்க. ஏன் கேட்டிங்கன்னா, உண்மையான ஹீரோ மக்களுக்கு யார் இறங்கி வேலை செய்கிறாங்களோ அவங்கள பற்றி நான் ரிவ்யூ போடுறேன். அதில் குறிப்பாக உசைன் மன்சூர் அப்படின்னு ஒரு நல்ல மனுஷனை உலகத்துக்கே தெரியும். நான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் போடுற வீடியோவை நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன். அதில் நிறைய பேர் லட்சக்கணக்கான மக்கள் எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. சில பேர் புரியல, தமிழில் பேசுறதுனால அவரை நிறைய பேர் வாழ்த்துறாங்க, நிறைய பேர் ஆசீர்வதிக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ என்ன நடக்குதுன்னா, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பணத்துக்காக தான் நடிக்கிறாரு, அவர் பணத்துக்காக ஃபேம் ஆகிறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் ஒரு ரிவ்யூ பண்ணி போட்டேங்க. ஒரு ஒரு ரொம்ப முடியாத ஒருத்தவங்க, உடம்புலாம் நாத்தடிக்கும், குளிக்கல, அந்த மாதிரி இருக்குது. அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றாரு. அதுக்கு நான் கமெண்ட் பண்ணி அழகாக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உட்காந்து அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க போட்டேன். அதில் கமெண்ட் எப்படி வருதுன்னா, அவராக துவைக்க போகிறாரு, மிஷின் தானே துவைக்க போகுது, அந்த இடத்துல அவ்வளோ பெரிய மனுஷன் உட்காந்து அவரோட சரிசரமாக உட்காந்து சாப்பிட்றாரு பாருங்க, அது பெரிய விஷயம் இல்லையா? இந்த மாதிரி அவரை பற்றி நான் ரிவ்யூ பண்ணுறது சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவருக்கு என்ன நீ சப்போர்ட் பண்ணுறியா? அவர் பணத்துக்காக நடிக்கிறாரு, நீ ஏன் அவருக்கு நீ சப்போர்ட் பண்ணுற? ஏங்க, ஒரு நல்லது பண்ணுறாங்கன்னா அந்த நல்லதை சொன்னால் கூட தப்பா? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா திட்டுறாங்க என்ன, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் ஒரு பொழப்பான்றாங்க. ஏங்க, சோஷியல் மீடியாவில் ஒரு நல்ல விஷயத்தை நல்ல விஷயத்தை மட்டும் நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஏங்க, படத்தெல்லாம் ரிவ்யூ பண்ணுறாங்க, ஒன்றுத்துக்கும் ப்ரோஜனம் இல்லை. படத்தை ரிவ்யூ பண்ணுறாங்க, த்ரிஷாவை பற்றி ரிவ்யூ பண்ணுறாங்க, அஜித் குமார் பற்றி ரிவ்யூ பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்குது இல்லையா? எனக்கு உசைன் அண்ணாவை பிடிக்குது. உசைன் அண்ணாவை பற்றி நான் உலகத்துக்கு கொண்டு போகிறேன். அதில் லட்சக்கணக்கான மக்களுக்கு பிடிச்சி அவரை நேசிக்கிற மக்கள் மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு போய் சேருது. இப்போ நான் அந்த ஒரு பணியை செய்கிறேன். அது ஒரு என்ன சொல்கிறது, அவரை பற்றி நல்ல விதமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவர் தப்பாக கமெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ இதை பற்றி நான் போடலாமா வேணாவா? ஆனால் குறிப்பாக நிறைய மெசேஜ் எப்படிமா வருது, அண்ணனுக்கு நிறைய பேர் அவார்டு கொடுக்குறீங்க, நிறைய பேருக்கு தேசிய அவார்டு கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு நோபல் அவார்டு கொடுக்கலாம், நிறைய பேர் நல்ல நல்ல பேராக கொடுக்குறீங்க. ஆனால் நிறைய பேர் ப்ளஸ் பண்ணுறீங்க, நிறைய பேர் ப்ளஸ் பண்ணுறீங்க. தாய்மார்கள் குறிப்பாக ப்ளஸ் பண்ணுறாங்க, வயதானவர்கள் நிறைய பேர் ப்ளஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே சேம் டைம் நிறைய பேர் என்னையும் திட்டுறாங்க, பயங்கரமாக என்னையும் திட்டுறாங்க. உனக்கு எதுக்கு அந்த ஒரு பொழப்புன்றாங்க. நான் என்ன பண்ணிட்டேன் நான் அப்படி என்ன தான் பண்ணிட்டேன்? அவர் பண்ணுற ஒரு விஷயத்தில் ஹிந்தியில் பேசுகிறாரு, நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லையே. இந்த சோஷியல் மீடியாவில் நல்லது கூட பண்ணக்கூடாதா? நல்லது பண்ணலே திட்டுறாங்க. அதனால தான் இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதை பார்க்கும்போது என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஆதரவு கொடுங்க, உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக போடுங்க. நிச்சயமாகவே கூடிய சீக்கிரத்தில் உசைன் அண்ணாவை போயிட்டு நான் கண்டிப்பாக பார்ப்பேன். பார்த்துட்டு நான் அவர் மூலிமா நான் என்னால் முடிஞ்ச உதவியை அவருக்கு கொடுத்துட்டு ஒரு செல்ஃபியாவது எடுத்துகிட்டு வருவேங்க. இது நடக்கும். உங்களுக்காக நான் போகிறேங்க, ஓகேவா? ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் சாகிறதுக்குள்ளே உசைன் அண்ணாவை பார்க்கணும் அப்படின்னா நிறைய பேர் மெசேஜெலாம் அனுப்புகிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க திட்டினாலும் நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். உங்களுடைய ஆதரவோடு மெசேஜ் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு ஷார்ட்ஸுக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.